படம் எனக்கு செட் ஆகல ப்ரோ. நான் படம் பார்த்து எனக்கு படம் பிடிக்கல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தனுஷ் சார் படம் அந்த ஒரு ஹைப்பு, மாசு, எலிவேஷன் இதெல்லாம் தான் நம்ம ஆசைப்பட்டு வருவோம். அது படத்தை இல்லை. சரி, அவர் செல்ஃப்லெஸ்ஸாக நடிச்சிருக்காரு. எனக்கு மாசு, ஹைப் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நடிச்சிருக்காரு. அதுக்கு பாராட்டுகள். கதைக்காக நடிச்சிருக்காரு. பட் அதே சமயத்தில் அவருடைய ஃபேன்ஸ், காமன் ஃபேன்ஸ் அவர் எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு சில சீன்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 படம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த மாஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு இட்லி கடைலாம் வந்து ஒரு சென்டிமெண்ட், ஒரு டச்சுக்காக வந்து பண்ணாரு. பட் திருப்பி இந்த படம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லைட்டா வந்து தனுஷ் சாரை கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா பார்த்துருக்கலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா படம் ஸ்லோ ஆரம்பிக்குது, அதே ஸ்லோல தான் முடியுது. தங்கமகன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல அப்பா பையன் சென்டிமெண்ட் எப்படி இருக்குமோ அதே சென்டிமெண்ட் தான் இங்க. அது சிட்டி லைஃப்ல நடக்குது, இது வந்து வில்லேஜ் லைஃப்ல நடக்குது. இங்க ஒரு பேங்க் ராபரி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. டிசப்பாயின்மெண்ட் தான், பியூர் டிசப்பாயின்மெண்ட். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ்வலா இருக்க மாதிரி தான் ப்ரோ. ஆனா நம்ம அதை பத்தி பெருசா பேசுற அளவுக்கு, அதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அளவுக்கு இல்லை. மமிதா பைஜு அவங்கள பாதி படத்துக்கு மேல காணும். எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா நடுநடுவில் வந்து அவங்க கேமியோ ரோல் பண்ணாங்க போல, சின்ன சின்னதா வந்து பண்ணிட்டு போனாங்க. பட் நம்ம வந்து அசுரன் படத்துல வந்து எப்படி பார்த்தோம், அந்த ஹீரோயின் எவ்வளவு மாசா இருந்தது, அந்த அளவுக்கு மாசாலாம் இங்க இருக்கா கேட்டா கிடையாது. ஆடியன்ஸ் இல்ல ப்ரோ, ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் ஸ்லோவா இருக்காதுல்ல, அந்த எலிவேஷன் டக்கு டக்குன்னு போகும். நீங்க மாசா கொண்டு வரதுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எலிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல. நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டீங்களா என்ன சொன்னாங்க? அதே தானே சொன்னாங்க. நான் மட்டும் எதுவும் தப்பா சொல்லல. எனக்கு அதான் ஒர்க் அவுட் ஆகாததுக்கு ரீசன் என்ன டோன்ல என்ன ஸ்லோ ஆரம்பிச்சதோ அதே இதுலதான் முடியுது. ஸோ அது பெருசா மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் தனுஷ் சார் படத்துக்கு FTFஸ்லாம் வந்து அந்த கைத்தட்டல் சீன், இந்த விசில் அடிக்கலாம் அதிகமா இருக்கும். பட் இப்போ கம்மி ஆயிடுச்சு. இந்த படத்துல வந்து லைக் அந்த சென்டிமெண்ட்டை பார்த்து கை தட்டுறாங்க. அதெல்லாம் அந்த ஒரு வைப் இல்லை ப்ரோ. இப்போ நான் கூட ரிவ்யூ கொடுக்கும்போது நல்லா இல்லை அப்படின்னா கூட ஒரு வைப்ல வந்து ரிவ்யூ கொடுக்கலாம்ல, அந்த வைப்பே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப சட்டிலா முடிச்ச மாதிரி இருக்கு. அதான் ப்ரோ, எலிவேஷன் கண்டிப்பா வேணும் ப்ரோ. என்ன படமா இருந்தாலும் தனுஷ் சார் இருந்தாரு அப்படின்னா அந்த எலிவேஷன். இப்போ இட்லி கடை படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில சீன் எலிவேஷனா கொண்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் லைட்டா அதை மாசா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. பட் இங்க அந்த மாசா கன்வெர்ட் பண்ற சீன்ஸ் ரொம்ப கம்மி நினைக்கிறேன். மேபி அதை பார்த்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா டக்கரா கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். படமே நான் ரொம்ப ஒரு இதுல தான் ப்ரோ பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால மியூசிக்லாம் நான் பெருசா லைக் அது வந்து நல்லா இருக்கா நல்லா அந்த ஆஸ்பெக்ட். ஹலோ மைக் செக். ஹலோ 1 2 3. ஹலோ மைக் செக். பார்க்கலாம். இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ்ல யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து லேண்டை வச்சுட்டு லோன் வாங்குவாங்கல்ல. ஸோ அதில் வந்து லேண்ட் ஒரு பேங்க்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து எப்படி வந்து தனுஷ் வந்து மீட் எடுக்கிறாருலாம் படத்தோட பேசிக் லைனு. ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக தான் வந்து படத்தோட ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா படம் வந்து ஒரு ஹெவி லேக்காக இருக்குது, ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருக்குது படம். ஒரு தியேட்டரிக்கல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இல்லை, பயங்கர லேக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேக்கு, செகண்ட் ஹாஃப்மே வந்து ஹெவி லேக்காக இருக்குது. ஒரு தனுஷ் ஃபேன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை பார்த்து அவரோட ஹீரோஸமாக ரசிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்னால ஒரு ஒத்த சீன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. பட் ஒரு அவங்க ஃபேன்ஸாலுமே வந்து ரொம்ப விசில் அடிச்சு ரசிக்கிற மாதிரினா பெருசாக வந்து இடங்கள்லாம் இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராபரி சீக்வன்ஸு, இந்த பேங்க் கொள்ளடிக்கிற சீக்வன்ஸு, அதில் வர இந்த ஃபைட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து முக்கியமாக கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து தனுஷ் ஃபாதராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் அந்த ஒரு கெட்டப்பில் பார்த்து வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா அவருக்கு ரொம்ப அந்த பல்லெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவர் கருணாஸுக்கு ரொம்ப ஹெவி ரோலு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் மலையாளி ஆக்டர் பண்ணியிருப்பாரு, சூரஜ் வாய்ப்பில் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா படமே இல்லைங்கிற மாதிரி அவர் தான் ரொம்ப சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயராமும் பட்டை கிளப்பிட்டாரு, செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. இவங்க 4 பேர் தான் அந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து நடித்தவங்க. ஹீரோயின் மமிதா பைஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீக்வன்ஸ் இருக்கு, மற்றபடி அவங்களுக்கு பெருசாக வந்து சீன்ஸாக வந்து பெருசாக இல்லை. ஸ்பேஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு செம்ம ஸ்பேஸ், கருணாஸுக்கு பயங்கர ஸ்பேஸ். அப்கோர்ஸ் தனுஷ் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சென்டராக ஒரு மெயினாக வந்து இருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஸ்பேஸ், ஜெயராமுக்கு நல்ல ஸ்பேஸ். ஹீரோயின் மமிதா பைஜுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு படத்தை வந்து குவாலிட்டி சைடு வந்து டெக்னிக்கலா வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மியூசிக்கும் சரி, உங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி,
ஒரு அந்த கிராமத்து சைட்ல வந்து எடுத்தது. அது வந்து லேட் 80s early 90sங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு கீழே வந்து செம்ம சூப்பரா கொடுத்துட்டாங்க. பட் கதை தான் வந்து பயங்கர லேகா இருக்கு. உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேகு, செகண்ட் ஹாஃப்மே லேகு. அது ஒரு பெரிய கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட பாக்குற மாதிரி தான். ஓவர் வயலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். பட் லேக் ஒன்று தான் இந்த படத்துல இஷ்யூ. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவா ஒரு ஃபீல் இருந்தது. சேம் நான் தனுஷ் சார் கிட்ட எல்லா படத்துலயும் பாக்குற அதே கான்செப்ட் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. அப்பா பையன் சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சென்டிமெண்டாவே போயிட்டு இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் மாசு காமிச்சது எனக்கு எப்படி ஆச்சுன்னா கதையோட மேட்சே ஆகாத மாதிரி இருந்தது. என்ன ரீசன்னா ஒரு வில்லனோட ஹைப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கதையில இருக்கோ அததான் பார்த்தாதான் நம்மளுக்கு ஹீரோவை ரசிக்கணும்னு தோணும். எனக்கு இந்த இடத்துல வில்லனோட அதாவது போலீஸ்காரங்கன்னு விசாரணைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விசாரணையோட ஹைப் இருக்குல்ல அது கண்டினியூஸா பயங்கரமா போனோம்னா நமக்கு அந்த விறுவிறுப்பே வரும். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரொம்ப ஸ்லோவா ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. அந்த விசாரணையே இல்லை. ஆக்சுவலி டைரக்டர்னாலே அந்த ஒரு விஷயத்துல பாராட்டணும். அப்படி ஒரு ஃபீல் கொடுப்பாருல அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஆனா என்னன்னா எனக்கு அவர் கொடுத்த கான்செப்ட் ரீதியா ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஒரு சில விஷயங்கள முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா விவசாயிகள் முன்னாடி வந்து டிராக்டர்னு ஒண்ணு கொடுத்து அதுக்கு லோனுன்னு ஒண்ணு கொடுத்து மொத்த நிலத்தையும் பேங்க்காரங்க புடுங்கிக்கிடுவாங்க. அது வந்து ஊர் சைட்ல நிறைய நடந்திருக்கு. நானே கண்ணார பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஸோ அதை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதையே நம்ம கண்டினியூஸா கதை முழுக்கவே கொண்டுட்டு போகும்போது அது எங்கேயுமே ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு அது மூலமா இன்னொரு தப்பான ஒரு விஷயத்த நான் சரி செய்யறேன் அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆமா சீரியஸாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கம்மியா தான் சொன்னா அடிக்கவே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே சூப்பரா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரா இருக்கட்டும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட பாராட்டணும். யாரையுமே அடையாளம் தெரியலங்க. யாரா இவங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் உத்து கவனிக்கிற மாதிரி இருந்தது. KS ரவிக்குமார் சாரா இருக்கட்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருணாஸ் இவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஹீரோனோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த யதார்த்தமான ஆக்டிங் இது எல்லாமே சூப்பரா இருந்தாலும் கதை ஓரியன்டா ரொம்ப ஸ்லோவா போனது. ரெண்டாவது கான்செப்ட் ரீதியாவே ஒரு விதமா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த மாசு ஒரு இடத்துல காமிச்சிருக்கலாம். திருப்பி திருப்பி மாசுங்கிற ஃபீல்லே கொடுத்த மாதிரியே கொடுத்தது. அதுக்கு பிறகு விசாரணையில வில்லனை மாசா காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்து பயங்கர ஒரு மாசா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஊர் சைடு பயங்கரமா ஓடும். மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் அடிச்சு தூக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஊரை காட்டின விதமா இருக்கட்டும் அவங்க உண்மையிலே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிற விதம்லாம் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் சிட்டிக்குள்ள இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டா கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மியூசிக் சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த கருப்பசாமி சாங்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே வைப்பு வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கதையை இதுதானே ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு 1 ஹவராவது கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கலாம். 2 ஹவர்ஸுமே ரொம்ப ஸ்லோ அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும்ல. காமெடியும் அதிகமா இல்ல. அவங்க ஒரு செயல்படுத்துறாங்கன்னா அதுலயாவது விறுவிறுப்பா காமிச்சிருக்கலாம். அதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா பண்ணிருக்காரு. ஜீவராஜ் நல்லா பண்ணிருக்காரு. எமோஷனல் சீன் நல்லா இருந்துச்சு. இவரு KS ரவிக்குமார் நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க.